Then I know one day.
கெங்கேகொண்டா நகரத்திலே விட்டிருக்கின்ற சரி கெங்கேகொண்டா மாநகரில் யாதவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஐயனான முத்துமாட சாமி திருஆலயத்தில் இரண்டாவது நாளாக சரி இரண்டாவது நாள் குடைவிழா சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்ற போது ஐயனான முத்துமாட சாமியோட வரலாற்றை நாங்கள் பாட கடமைப்பட்டுள்ளோம். மத்தியான மதியம் போல முத்துமாடன் சரி சாமி வரலாறை நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம். அந்த நிலையிலே அம்மை சக்தியான அம்மை பார்வதியால் ஐயா தொட்ட தூர கதைகள் பாட கணபதியே அருள் புரிவாயே முத்துமாடன் கதைகள் பாட சுடலைமாடன் கதைகள் பாட அந்த மாணிக்க கையிலே நல்ல மரவசம் மதியில ஆணி பொன்னால் முடி உழங்கும் ஆறு வெள்ளி கையில அம்மை உம்மா பார்வதியா பகவானை பரிசோதித்து பரிசோதிக்க வேணும் என்று தெய்வ தச்ச விஸ்வபெருமானை வரவழைத்து சித்தான சிமிழுக்குள்ளே மதியில அம்மை பார்வதியால் வெற்றி கொண்டு முந்தான சேலையிலே முடிந்தான பார்வதியால் இசையப்பா வருவாருண்டு அவளை எதிர்பார்த்து காத்திருக்காள் வருவாருண்டு அம்மை பார்வதியா எதிர்பார்க்காள் இதனப்போ வருவாருண்டு எதிர்பார்க்கும் வேளையிலே அயல உலகம் படியளந்து ஆண்டவனும் பெருமாள் உலகம் படியளந்து பகவானும் வாரபோது கைலாசும் வாரபோது என்னையாது நடக்குதானா என்னேரே வேளையிலே ஏ என்னையாது நடக்குதானா என்னேரே வேளையிலே ஆண்டவன் பகவானோ சரி அகில உலகம் எல்லாம் படியிழந்து முடித்து விட்டு ஆண்டவன் பகவான் அகில உலகம் எல்லாம் படியிழந்து முடித்து விட்டு அமன்னே பார கைலாசம் சரி வருகின்றார். சரிதான் அம்மையோ பார்வதியோ சரி இதனாலே இதுவரைக்கும் நம்மளை படியிழக்க சென்ற ஈசன் நம்ம படியிழக்கை சரி கூட்டு போய் மறுத்து விட்டாரு என்று சொல்லி தெய்வதச்சர் விஸ்வபெருமான் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று செக்கவிலே இரண்டு உயிரினங்களை பிடித்து அடைத்த போதிலே சொருகினாள் உமையான பார்வதியால் அடைத்த எறும்புக்கு பகவான் படையளிக்கின்றாரா இல்ல பட்டினியாக போடுகின்றாரா பகவானை நம்ம பரிசோதிக்க வேண்டும் என்று
அழுத கண்ணும் சிந்தையுமாக அமையா அம்மை பார்வதி ஆதி கைலாயத்தில் இருக்கின்ற வேளையிலே பகவான் படியிழந்த கலைப்பினாரே வந்தார். அமையா ஆதி கைலாயம் வந்தடைந்து அமையா அம்மை பார்வதியும் கேட்கின்றார். அமையா அம்மா பார்வதிய பார்வதியே ஒரு நாளும் இல்லாமல் திருநாடு கோலமாக அழுதகனும் சிந்தையுமா அமர்ந்திருக்க காரணமே உனக்கு என்ன நல்ல இடைஞ்சலாது என்னிடத்தில் சொல்லிடம்மா இடைஞ்சலாது சொல்லிடமா அம்மா பார்வதியே என்னிடத்தில் சொல்லிடம்மா இந்த பகவானிடத்தில் சொல்லிடம்மா அகில உலகம் படியளந்தார் எந்த படியளந்த பகவானுக்கு பாத பூஜை நடத்தலையே பணிவிடைகள் செய்யலையே அம்மா பார்வதியே அவங்க ஒன்று முடியாமல் இப்படி அலங்குலமா இருப்பதென்ன நீட்டர்கள் மறக்காமல் விருதுகளை முடியாமல் மங்கை கரசி பார்வதியே மௌனமாக இருப்பதென்ன மாயினங்க பார்வதியே ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஆண்டவா பகவானே அமையா பரம்பொருளே ஆமா இதனால இதுவரைக்கும் நீங்களோ சரி அகில உலகமெல்லாம் அமையா படை இழந்து படியிழக்கும் போகின்ற போய் கொண்டிருக்கின்றே அமையா என்னை அழைத்து சென்றீர்களா? சரி இல்லை என்று நீங்களோ படைத்து விட்ட மனுக்களுக்கு ஒன்று போல் படியிழந்து வருகின்றாரா? அமையா இல்ல சரி வேட்சுமையாக படியிழந்து வருகின்றாரா என்று அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி அம்மை பார்வதியால் அமையா நானும் இரண்டு உயிர் சரி என்னிடத்தில் இருக்கின்றது அந்த உயிருக்கு நீங்கள் சரி படி அளந்திருக்கின்றா இல்லையா இல்ல பட்டினியாக போட்டிருக்கின்றா அமையா அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று அம்மை உமா பார்வதியால் அவனிடங்க பாழாயே ஆண்டவனே பகவானே அடைத்து வைத்த சிவராசி அரணர் படி குறையாதம்மா கைக்குள்ள பகவானும் சொன்ன போது தனை தண்டம் தனனை தனனை
மணவாளா மணிவாளா எந்த நல்ல வேலையில என்ன அது நடக்குதானால் அம்மை உண்மையான பார்வதியால் அமையா பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று எக்கதிலே சொல்கிறாளே பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று பகவானை வந்து அமையா அம்மா பார்வதி பகவான் எண்ணாமல் நீ பகவானை பரிசோதித்த காரணத்தினால் அமையா நீ 12 வருட காலம் காணாகத்திரே அமையா கடிய தவம் செய்ய வேணும் வேண்டும் என்று சொன்னபோது ஆட்டுமன்று சம்மதித்து அமையா சம்மதித்து ஆண்டவா பகவானே எனக்கு ஆமா மன்னன் இல்லாத மறி குழந்தை ஆமா கணவன் இல்லாத கை குழந்தை வேணுமென்றார் அம்மா பார்வதி 8 நாளைக்குள்ள கேட்கின்றைய நான் இப்படி தருவேன் என்றார் என்று சொன்ன போது ஈசன் சிவபெருமான் அமையா நீனோ என்ன நோக்கி 12 வருடம் தவம் இருந்து அமையா ஆண்டவன் பகவான் சொன்னபடி வடக்கு கோட்டை வாசல் 32 உணர்வு அமையா பகவானை நினைத்து முந்தியந்தி தவம் இருந்தால் அமையா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அதனை கேட்ட பார்வதி வடக்கு கோட்டை வாசல் வந்து தூண்டாத மணி விளக்கு அமையா ஆண்டவன் சிவபெருமானை நம்மளை பிறக்க என்று அக்கினி சுரூபமாக இருந்தார் அமையா தூண்டாத மணி விளக்கை அமையா வேண்டுகின்றார் அவர் தூண்டாத மணி விளக்கு தீண்டு வாழம் மணி விளக்கு தீண்டும் போது வாழம் மூணு சூழ்ந்தார் விழுந்துடுமா 13 சூடர் பக்கம் வந்து விழுந்துடுமா தாயான பார்வதியால் பிடித்தாரே அந்த நல்ல தீசுடரை அவன் கூட்டி நல்ல பிடித்த போது அம்மா பார்வதியால் அது முண்டமாக உருவதையா அது குழந்தை போல தெரியலையா கல்லு போல உருவதையா அம்மா பார்வதியா அவ சேர்த்து நல்ல பிடித்தாளே சிவந்தேவி பார்வதியா பிடித்த போது அந்த முண்டத்துக்கு காதமுள்ள கையும் உள்ள மூக்குமுள்ள முளையமுள்ள உருளையா முண்டமாக உருளையா ஆமா முக்க நல்ல முண்டாக்கு உருளையா ஆமா உருளையா முண்டத்துக்கு ஆமா காலம் உள்ள கையும் உள்ள ஆமா காலம் உள்ள கையும் உள்ள ஐசரசு யாரும் உள்ள காலம் இல்ல கையும் இல்ல ஆமா ஐயும் இல்ல ஆமா பகவான் அந்த குழந்தைக்கு அமையா பார்வதியோ மடிய பிடித்து பார்க்கும்போது நம்மளோ மதலை வரம் கேட்டதற்கு மலை முண்டத்தை கொடுத்து விட்டாரு அமையா மகாதேவனோ சிவபெருமான் குழந்தை வரம் கேட்டதற்கு குழவி கல்லு போல கொடுத்திருக்கார் தந்துட்டாரு. சரி நம்ம என்ன செய்வோம் யாது செய்வோம் சொல்லி பார்வதி என்ன செய்வா யாது செய்வா ஆமா யாது செய்வா பார்வதியா
குழவி கல்லு போல கொடுக்கலாமா? முண்டத்தை கொடுக்கலாமா? தரலாமா? தரலாமா? மதலை வரம் கேட்டதற்கு மலை முண்டத்தை அமையா தரலாமா? தரலாமா என்று சொல்லி அமையா ஆண்டவன் பகவானிடத்தில் அந்த குழந்தையை சரி கையில் எடுத்து ஆண்டவா சுவாமி பகவானே பகவானை பரம்பொருளே அமையா மதலை வரம் கேட்டதற்கு இப்படி சரி ஒரு மலை முண்டத்தை கொடுக்கலாமா? தரலாமா என்று கண்ணு இருக்கா? சரி கால் இருக்கா? கால் இருக்கா? வாய் இல்லை. செவி மூக்கு இல்லையா? இல்லையே பகவானை பரம்பொருளே அமையா எம்மா என்ன பார்வதி என்னையா 8 நாளைக்குள்ள சரி மன்னன் இல்லாத மறி குழந்தை கேட்டே அம்மா கேட்டே மங்கைய கரசியே பார்வதி அதனாலே இப்படித்தான் இருக்கும் மன்னன் இல்லாத குழந்தை இப்படித்தான் இருக்கும். மறி குழந்தை இப்படித்தான் இருக்கும்மா. ஆமாம்மா. கொண்டவன் இல்லாத ஆமா குழந்தையானது சரி செவிமூக்கு இருக்காதம்மா. ஆமாம்மா. நீ கேட்டதும் ஆமா அப்படித்தான். ஆமா உனக்கு சரி கிடைத்ததும் அப்படித்தான் என்று சொன்ன போது அமையா ஆண்டவன் பகவானும் அமையா ஆண்டவன் பகவானும் யாரு சொல்லுவார் தெரியுமா? என்ன அம்மா பார்வதி 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையே. ஆமா அதுவும் சரியில்லாம இருக்கு, குறைபாடா இருக்கின்றது. நீனும் 8 நாளைக்குள்ள ஆமா குழந்தை கேட்ட எந்த குழந்தை கேட்டியம்மா கேட்டியே அது சரி இப்படித்தான் இருக்கும் என்று சொன்ன போது அமையா பகவானே பரம்பொருளே அமையா இந்த குழந்தையை சரி என்னால வளர்க்க முடியாது. நீங்கள் படைத்த குழந்தையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவன் பகவானிடத்தில் அமையா விட்டறிந்தால் அம்மை பார்வதியால் எனக்கு தகுந்தவாறு சரி தகுந்தவாறு ஆமா கண் மூக்கு செவி அமையா அனைத்தையும் கொடுக்க வேண்டும். தந்தையரானார் சரி அந்த குழந்தையை வச்சு நான் வளர்த்து வருகின்றேன். சரி அப்ப நினைக்கின்றார் அமையா படைக்கும் கடவுள் யாரு? யாரியா? படைக்கும் கடவுள் சரி பிரம்மதேவனை வரவழைத்து ஏ அப்பா பிரம்மதேவா அமையா 3வது குழந்தையான சரி மாறி விளக்கில் பிறந்த என் நானனுக்கு அமையா என் மகன் முண்டம் போல இருக்கின்றான் அவனை ஒரு பிடித்து தர வேண்டும் என்று சொன்னபோது சரி பிரம்மதேவன் ஆட்டும் என்று சம்மதித்து அமையா அது கைலாசம் வந்தடைந்தார். அமையா பிரம்மதேவன் வந்தடைந்த போது பிரம்மதேவன் வந்திருந்த என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன செவி மூக்கு தான் படைத்தான் சிவனர் தந்த முண்டத்துக்கு செவி மூக்கு தான் படைத்தான் முண்டருக்கு அயனும் வாயும் வயரும் தான் படைத்தார். வாய்த்த சிரசு நல்ல முண்டத்துக்கு அழகான நல்ல பிரம்மதேவ அனைத்து நல்ல எலும்பெல்லாம் கைகால் நல்ல உரு பிடித்தார். அரைக்க வந்த முண்டத்துக்கு கைகாலே பிடித்தார். முண்டனுக்கு அழகு தேவனான பிரம்மதேவன் அமையா
ஆண்டன் பகவான் பிறந்த பிற குழந்தைக்கு வாயு வயர் தான் படைத்தார். தான் படைத்து வாய்த்த சிவன் முண்டத்துக்கு அமையா செவி மூக்கு தான் படைத்தார். சிவனார் முண்டத்துக்கு அமையா கண்ணு மூக்கு செவி படைத்தார். கொடுத்து கரைக்கண்டா முண்டத்துக்கு வாயு வயிறு அனைத்தும் தான் படைத்து அமையா அப்பம் பார்வை சொல்லுகின்றாள். என்ன ஆண்டவா சுவாமி பகவானே வாயு வயிறு அமையா அனைத்தும் தான் படைத்து விட்டீர்கள். சரிதான். இந்த குழந்தைக்கு ஒரு சரி பேர் நாமம் சூட வேண்டும் என்றார். பிரம்மதேவன் அமையா உருப்படித்தான் பரமசிவன் அமையா உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த குழந்தைக்கு அமையா அமையா பேர் நாமம் சூட வேண்டும் என்றால் ஆமா என்று சொல்லி அம்மை பார்வதியாள் அமையா ஆண்டவா சுவாமி உங்களுடைய கரத்தினாலே ஆமா பிறந்த குழந்தைக்கு ஆமா உங்கள் கரத்தினால பிறந்த குழந்தைக்கு பேர் நாமம் சூட வேண்டும் என்று என் மணி விளக்கில் பிறந்த குழந்தைக்கு சரி உங்கள் திரு வாயினாலே ஆமா பேர் நாமம் சூட வேண்டும் என்று சொன்ன போது அமையா ஆண்டவன் பகவானோ அமையா மகனான சரி என்ன செய்கின்றார். என்ன ஆண்டவன் பகவான் அமையா பேர் நாமம் சூடுகின்றார். அமையா மணி விளக்கு பிறந்ததினா ஆயாண்டி ஐயா உனக்கு பேரு மணி விளக்கு பிறந்ததினா மாயாண்டி உந்தன் பேரு சுடரொளியில பிறந்ததினா என் மகனே சிறு குழந்தை சுடலை மாட நன்றி பெயர் கொடுத்த நல்ல திருமகன தாயிடம் கை கொடுத்தார். முண்டமாக நல்ல உருண்டதினார் சாமி என்று பேர் கொடுத்தார். பேர் கொடுத்த நல்ல திருமகனே மாட நன்றி நல்ல பேர் கொடுத்து பார்வதியிடம் நல்ல கை கொடுத்தார். பேர் கொடுத்து பார்வதியா கையில கொடுத்தாயே ஐயனை இந்த நல்ல வேலையிலே மகனான அமையா அரமத்திரு குழந்தைக்கு பேராமம் சூட்டியல்லோ பிறந்ததினால் அமையா சுடலை மாடன் என்றும் என்று ஒரு பெயரும் கொடுத்து முத்திரே பிறந்ததினால் அமையா முத்து மாடன் என்று திருநாமம் சரி சூடினார்கள். அமையா பேரு கொடுத்த ஆமா குழந்தைய ஆமா ஆண்டவன் பகவான் பெத்த தாயிடம் சரி கை கொடுத்தார். அமையா பார்வதியோ வாரி கையில் எடுத்தால் முத்தமிட்டால் ஏந்தி கையில் எடுத்தால் எனது கண்ணம் முத்தமிட்டால் முத்தமிட்ட குழந்தையை அமையா என் மகனான முத்துமாட சாமியை மகனான முத்துமாட சாமியை வளர்ந்து வருகின்ற நாளில் அமையா அவளோ எப்படி வளர்த்து வருகின்றா தெரியுமா? எப்படி நாலு ஒரு மேனியும் அமையா நாலு ஒரு மேனியும் மேனியும் ஒரு வண்ணமும்
நல்ல வளரும்பிற சந்திரன் போ சந்திரன் போ சந்திரன் போ வாழ்ந்து வரும் நாளையில நாளையிலே தன்னை தன்னா தரணை தன்னா தானை தன்னா தனனை தன்னா தானை தன்னா தந்தனை தரணை தன்னா தானை தந்தனை தரணை தன்னா தானை தன்னா தரணை தன்னா தானே தன்னா தானே தன்னா அம்மை அம்மை உம்மை பார்வதியே மணி விளக்கில பிறந்த முத்தி மாட சாமி ஐயாயே முத்து மாட சாமியா நாலு ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஆளு ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஓரே வண்ணமுமா பொழுது ஓரே வண்ணமுமா முத்து மாட சாமியை மணிவிளக்கில் பிறந்ததா அமையா மாயா அண்டி சுடரையோ ஆமா அல்லது சரி புலம்பு கொண்டிருக்கின்றார் ஆமா மகனான சுடலையை சுடலை நாமளும் ஆமா இதனால் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நம்மள் சரி பகவானை பார்க்கவில்லை என்று என்று மகனான சுடலையை ஆமா தொட்டிலே போட்டு அமையா நம்மளும் சரி எவ்வளவு நேரமோ தாட்டி பாடுகின்றார் ஆமா பிள்ளை உறங்கவில்லை 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 காரணத்தினால் சரி மகனுக்கு அமையா எப்படி தாளாட்டு பாடுகின்றார் தெரியுமா எப்படி எப்படி ஆரிரரி ராராரோ கண்ணே ஆரிரரி ராராரோ. நல்ல ஆரிரரி ராராரோ ஆரிரரி ராராரோ உனக்கு ஈட்டி போல நிலவடிக்க ஈஸ்வரனார் பந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க வந்த கண்ணோ பால் போல நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் பந்தகை பார்த்தடிக்க பிறந்த கண்ணோ என்று சொல்லி பார்வதியா மகனான சுடலையத்தான் தூங்க வைக்க வேணுமென்று தாளாட்டு பாடுகின்றார் அரம மகன் சுடலையா அவன கண்ணருந்து உறந்துகின்றார் உறங்குகின்ற வேளையிலே அம்மையுமா பார்வதியா என்னையாது செய்ய போறா அம்மை பார்வதியால்
என்றால் ஐயா அரம மகனான சுடலை தங்க திரு தொட்டிலை அமையா மகனான முத்து மாடனை அமையா அரமையோடு சரி தூங்க வைத்து இருக்கின்றார்